பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 31 அதிகாரம் 15 வசனம். சங்கீதம் 31 அதிகாரம் 15 வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய கரத்திலே தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே வேதவசனம் சொல்கிறது, நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய சுய எண்ணங்களின் மூலமாக, சுய சித்தத்தின் மூலமாக பல காரியங்களை செய்து விடுகிறோம். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து விடுகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம். அவருடைய கரத்தில் இல்லாதபடிக்கு நம்முடைய காலங்களை நாமே நிர்ணயித்துக் கொள்ளுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுவார். வேதம் சொல்கிறது, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்பதாக. அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான உயர்வை கொடுக்க முடியும். ஒரு சிறுமி தன்னுடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு பேனா வாங்குவதற்காக கடைக்கு செல்லுகிறாள். அப்பொழுது அந்த சிறுமி கடைக்காரரை பார்த்து பேனா வேண்டும் என்று சொல்லும் போது அவர் பலவிதமான வண்ணங்களோடு பல விதமான பேனாக்களை அவர் அந்த சிறுமிக்கு காட்டுகிறார். அப்பொழுது அதில் இருக்கிறதான அழகான பலவிதமான வண்ணங்களை கொண்ட ஒரு பேனாவை எடுத்து தன் தகப்பனாரிடம் கொடுத்து இது வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுமி சொல்லுகிறாள். அப்பொழுது அந்த தகப்பனார் அந்த பேனாவை கையிலே பிடித்து பார்க்கிறார். அதற்கு பின்பதாக எழுதி பார்க்கிறார். அதற்கு பின்பதாக சிறுமியை பார்த்து, இந்த பேனா பிடிப்பதற்கு மிகவும் தடியாகவும் இருக்கிறது, சரியாகவும் எழுதவில்லை என்று சொல்லி அந்த சிறுமியிடம் சொல்லி இது நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த சிறுமியோ தகப்பனின் பேச்சை கேட்டு வேறொரு பேனாவை வாங்கி கொண்டு கடந்து செல்லுகிறார். இங்கே இந்த தகப்பனாருடைய செயலை நாம் கவனித்து பார்ப்போமே என்றால், இந்த பேனாவில் உள்ள இங்க் மிகவும் முக்கியமானது, அதனுடைய டிப்பு மிகவும் முக்கியமானது. இப்படி இதை எல்லாவற்றையும் பார்த்துதான் ஒரு பேனாவை வாங்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையானது கூட தேவனுக்கு பிரியவாய் இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான சொந்தக்காரராய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். இவைகளை எல்லாம் செய்யும் போது கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நம்மை உபயோகிக்கிறவராய் காணப்படுவார். இன்றைக்கு பல நேரங்களிலே அவ்வாறு நடப்பது இல்லை. இன்றைக்கு பல நேரங்களிலே அவருடைய கரத்திலே நாம் இருப்பதில்லை. இதனாலே பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான துயரங்கள், பலவிதமான உபத்திரவங்கள் காணப்படுகிறது. இது நிமித்தமாய் தோல்வி அடைந்தவர்களாக, சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? இந்த உலகத்தின் கரத்தில் இருக்கிறதா அல்லது தேவனுடைய கரத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாம். செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும்
உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதை அவர்கள் அறிந்து கொண்டு உம்முடைய கரத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை தருவீராக. அவர்களது வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய கரத்தின் கீழ் நீங்கள் இருக்கும் போது சகல விதமான நன்மைகளையும் உயர்வுகளையும் என் தேவன் தருகிறவராய் காணப்படுவாராக. ஆமென். God bless you.